மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போ இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்களுடைய சோஷியல் மீடியா, ஐடிவி, இவங்கெல்லாம் இப்போ என்ன ஒரு வைரலான ஒரு செய்தியை இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. என்ன பரப்புறாங்கன்னு கேட்டால், திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்துடும். திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்துடும். அவங்க டிவிகேக்கு மெஜாரிட்டி வராத அந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து திமுக ஆதரவோடு, திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு திரு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க. அதை அவங்களால செயல்படுத்த முடியல, அதில் தோற்று போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டிவிகேவை எதிர்க்கணும்னா திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து போகிறாங்க. ஸோ கூட்டணி சேர்ந்துட்டு இடைத்தேர்தலில் கூட்டணியில் சந்திக்க போகிறாங்க, இல்லை வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியில் சந்திக்க போகிறாங்க. இனி எதிர்காலத்தில் டிவிகேவை வீழ்த்தணும்னா திமுக அதிமுக கூட்டணி சேரப்போகுதுன்னு ஒரு வதந்தியை கலப்புறாங்க, ஒரு வதந்தியை வைரலாக்குறாங்க. டிவிக்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், டிவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. நான் ஒன்று தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். அதில் இங்கேருந்து போனாங்க பாருங்கள், எங்கள்கிட்ட கூட்டணியில் எங்கள் தெய்வால் எங்கள் ஆதரவால் எம்எல்ஏ ஆகிட்டு வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே நன்றி கெட்டவங்க, இவங்களும் இதை பேசுகிறாங்க. அன்றைக்கி எடப்பாடியை சிஎம் ஆக்கணும்னு திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். அதில் நாங்கள் உடன்பாடு இல்லாமல் வெளியே வந்துட்டோம். என்ன நடந்துச்சு, என்ன பேசுனாங்க, நீங்கள்லாம் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள்லாம் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. என்ன, இங்கே யாரும் யோக்கியம் கிடையாது. அவங்க கொடுக்குற பல கோடி பணத்துக்கும் திரு ஜோசப் விஜய் கொடுக்குற பல கோடி பணத்துக்கும் அந்த மந்திரி பதவி நாய்க்கு எலும்பு துண்டு போகிற மாதிரி உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிற அந்த மந்திரி பதவிக்கு அங்கே போயிட்டு அவங்க திருப்தி அடையணும்னு நீங்கள் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் தலைவர் தளபதி அவர்களை நீங்கள் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எந்த தகுதி கிடையாது. அதே எப்படி திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்துடும். நான் முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் ஜோசப் விஜய் அவருக்கு மெஜாரிட்டி வரல, 107 தொகுதி தான் வந்துச்சு. பல தொகுதிகள் பார்டரில் ஜெயிச்சிச்சு. 107 தொகுதி தான் அவருக்கு மெஜாரிட்டி வந்துச்சு. திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான செல்வாக்கு புடிங்கி நடிக்குது. அப்படியே மக்கள் அவர் பின்னால் நிற்கிறாங்கன்னா அவர் 200 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்கணும், இல்லை 234 ஜெயிச்சிருக்கணும், இல்லை 220 ஜெயிச்சிருக்கணும். 96 திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு. இல்லை ஏடிஎம்க்கு ஏதோ 2-3, பாட்டாளி மக்கள் கட்சி 2 ஏதோ வந்தாங்க, மீது எல்லாமே அப்படியே ஜெயிச்சிப்பார். அதுதான் அலன்றது. இது அலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவு 107 தொகுதி வந்துச்சுல, இது அலெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகனுடைய அஜாக்கிரதை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய குறைபாடுகள். நான் என்னையே சொல்லிக்கிறேன். நான் பலமுறை சொல்லிட்டேன், என்னத்தையா அந்த போய் டிவிக்கே திரு ஜோசப் விஜய் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் ஆதரவர்ஜுனா இவங்களெல்லாம் பேசுறத விட நம்ம கிட்ட என்ன குறை, நம்ம கூட இருந்தவனே எவனோ விசுவாசமானோ கிடையாது. நம்ம கூட்டணி சேர்த்த அத்தனை பேரும் துரோகிங்களாயிட்டாங்களே. நம்ம கூட கூட்டணியில நம்மளே துரோகிங்களை கூட வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம என்ன போய் அவங்கள பேசுறது. 107 தொகுதி தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஸ்டில்லும் டிவி கேஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட். திமுக கூட்டணியில் ஜெயிச்ச அந்த கட்சி வச்சு நீங்க ஆட்சி பண்றீங்க. எனவே இன்னும் ஓப்பனா சொன்னா திமுக போட்ட பிச்சை தான் இன்னைக்கு டிவி கேக்கு ஆட்சி. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர்னு சொன்னா திமுக போட்ட பிச்சை தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இது எங்க ஆட்சினே நான் சொல்லுவேன். இதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடு எனக்கு கிடையாது. எங்க கூட்டணி கட்சியே சேர்த்துக்கினீங்க. அன்னைக்கு ஒரு சரி ஒன்று கேட்குறேன், என்னன்னா திமுக அதிமுகவோட கூட்டணி சேரப்போது 2 பேர் உறவுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. அதாவது அன்னைக்கு மெஜாரிட்டி வரல, சரி. அப்போ ஒரு டீம் பேசினாங்க. இதெல்லாம் தளபதியில் அதில் தலையில்லை. எங்கள் தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களாம் இதில் தலையில்லை. அப்போ ஒரு நான் யார் பேசினாங்க கூட சொல்லணும், வேணாம் அது பிரச்சனை வந்துடும். உடனே அவங்க என்ன ஃபோன் பண்ணுவாங்க, ஏன்பா போட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டுங்க. விஜயை முதலமைச்சராக்க விடக்கூடாது, மெஜாரிட்டி வரல, இல்லை விஜயை முதலமைச்சராக்க விடக்கூடாது. திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு இந்த சுத்து வட்டாரங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க பேசிக்கிறது இல்லை. ஆனால் திமுக தரப்புல சிஎம் விரும்பல, அப்போ எடப்பாடியை சிஎம் ஆக்கிடுவோம், நம்ம ஆதரவு கொடுத்துருவோம், உதயநிதி துணை முதலமைச்சராக்குவோம். இல்லை நம்ம கூட்டணிக்கான நம்ம அதிகமாக ஜெயிச்சுக்கிறோம். சரி, உதயாவை சிஎம் ஆக்கணும்னா அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா? சரி, விஜய் சிஎம் ஆகக்கூடாது, அதனால் எடப்பாடி சிஎம்மாக இருக்கட்டும், நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருவோம், நம்ம அமைச்சர்கள் பங்கேற்க தேவையில்லை, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு 2 மந்திரி கொடுத்துருவோம் எல்லாருக்கும். டெப்டி சிஎம் என்ன
திருமதி சௌமியா அன்புமணி கொடுத்துடலாம், அப்படி ஒரு டாக் ஓடிச்சு. இதெல்லாம் இவங்களுக்குள்ளே இவங்க பேசிக்கிறது. இது எல்லாமே கூட்டணி கட்சிக்கார் தெரியும். இவங்க 4 நாள் எல்லா கூட்டணி கட்சி தினம் வந்தாங்க இல்லை தலைவர் விட்டு. ஏன் வந்தாங்க? தினம் வந்துருந்தாங்க இல்லை. 2 கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், ஐஎம்எல்யூ, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், இத்தனை பேர் வந்தாங்க இல்லை. அக்கா மரியாதைக்குரிய அக்கா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவங்க ஒருத்தர் தான் நன்றி விசுவாசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, அந்த கட்சிக்கு இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. வந்துனே என்னத்துக்கு வந்தாங்க? 4 நாள் 5 நாள் 3 நாள் நல்லா ஆயிடுச்சா? ஏன் வந்தாங்க? இந்த கதை ஓடுது. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, என்னது ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. இப்போ போய் நீங்கள் பேசுகிறீங்களே, அது எப்படி பாஜக ஒரு மதவாத கட்சி கூட கூட்டணி சேர்ந்து அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது, அது எப்படி நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்குறது? நாங்களாம் அதை ஒத்துக்கவே நீங்கள் பேசுகிறீங்களே. உங்கள்கிட்ட யார் யார் ஃபோனில் பேசினாங்க, நீங்கள் யார்கிட்ட என்னென்ன பேசுனீங்க நான் சொல்லிட்டா? என்னென்ன மந்திரி பதவி கேட்டீங்கன்னு சொல்லிட்டா? இதே கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அவன் காங்கிரஸ் கூட அவன் பரதேசி கட்சி, என்னது அது செத்துப்போன பணமாக இருந்துச்சு. அத்தை நாங்கள் தூக்கி சுமந்து ஐசியூவில் சேர்த்து வச்சு அப்படி மொல்லமாக வெளியே கூப்பிட்டு வந்தோம். அந்த பேஷண்ட்டை இன்னைக்கு ஜோசப் விஜய் கூப்பிட்டு போகிறாரு. அது திரும்பி ஐசியூக்கு போயிடும், அப்புறமா சுடுகாடுக்கு போயிடும். அது தாவேக்கால போய் சுடுகாடுக்கு போனோம்னா தலையில் எழுதிக்குது. அவனை தவிர மீதி பேர்லாம் வந்தாங்க நடந்துனே இருக்குது. ஏன் முதல் நாளே உங்களுக்கு தெரியல எடப்பாடி சிஎம் ஆக்க போகிறாங்க, திமுக ஆதரவு கொடுக்க போகுது. அன்றைக்கே நீங்கள் இல்லை எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் உங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. என்னத்துக்கு அத்தனை முறை வந்தீங்க? இல்லை நாங்கள் திமுக கூட்டணி அப்படி தான் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கார் பேசுறது கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர், அவர் முடிவே எங்கள் முடிவு சொல்லல. இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறாரு, கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்ட தலைவராக வரக்கூடாது. தோழர் சண்முகம் பொட்டியே வாங்கி இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க? அண்ணன் தொல் திருமாவளவன் எத்தனை முறை வந்தார் வீட்டுக்கு? இந்த ஐஎம்எல்யூ பேராசிரியர் காதர் மொய்தீன் வேலூரில் ஒரு சூட்கேஸில் 4 வேஷ்டி, 4 சட்டை, ஒரு ஷால்வை, 4 கைலி, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, இது மட்டும் எடுத்துன்னு வந்தார். அவர் நாங்கள் எல்லாம் செலவு பண்ணி அவர் எம்பி ஆக்கி அமிச்சோம். அதுக்கடுத்து அண்ணன் அப்துல் ரஹ்மான் வந்தார். அவர் ஒரு நல்ல டீசெண்டானவர், துபாயில் அவர் ஆஃபீஸராக இருந்தார். அவர் எம்பி ஆக்கணும். அவர் பேசுகிறார் வெளியே என்னன்னு கேட்டால், எங்கள் கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு, அதனால தான் நாங்கள் விஜய் கூட கூட்டணி சேர்ந்து அமைச்சரோட இடம் பெற்றோம். என்ன கேள்விக்குறியாயிடுச்சு? பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்று அதிமுகவை ஆதரிப்பதாக சொன்னார்களே. ஏன் அன்னைக்கு எல்லாரும் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுனாங்களே, எங்கள் தலைவர் தளபதி எல்லாம் பேசுகிறார், உங்கள்கிட்ட யார் யார் பேசுனாங்க? அவங்கள்ட்டலாம் என்ன பேரம் பேசுனீங்க? நீங்கள் ஒன்று மட்டும் கேட்டீங்க, பிஜேபிக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கூடாது. நீங்கள் அப்போ ஒத்துக்கணும் இல்லை? நீ ஐஎம்எல்ஏ ஒத்துக்கணும் இல்லை? இல்லை பிஜேபியில் சேர்க்கவே அவங்கள தனியாக நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் மேலிடத்துலேயே பேசிட்டோம், இதில் நீங்கள் வராதீங்கன்னு. அப்போ சரி பேசலை. பேராசிரியர் காதர் மொய்தீன் கூட வரவங்க பேசலை, கம்யூனிஸ்ட் ஒத்துக்கலை. அப்புறமா தளபதி வேணவே வேணான்ட்டார். தளபதி ஒத்துக்கலை, வேணாம் சரி வராது, நம்ம எதிர்கட்சியாக இருந்துடலாம். இதில் நான் உதயநிதி பேசிட்டாராம், அண்ணன் தளபதி பேசிட்டாராம். ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. என்ன முடிவுக்கு வந்துச்சுன்னா, அது ஓரளவுக்கு தளபதி ஒத்துக்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நான் தொழில் திருமாவளவன் வேணா சிஎம் ஆக்கலாம், அது ஏடிஎம்கே ஆதரவு தராங்களா கேளுங்க. உன்னை இந்த கூட்டணி கட்சி எல்லாம் கேட்குறாங்க, கம்யூனிஸ்டுங்க, இந்த ஐஎம்எல்யூ இவங்களெல்லாம் கேட்காங்க. மதிமுக அது எங்களுது. மதிமுக என்ன சொல்றது, அது மதிமுக கிடையாது, அது எங்கள் கட்சி. உதயசூரியன் எங்கள் கட்சிக்காரங்க. அவங்க மீதி பேரெல்லாம் கேட்டதுக்கு திருமாவளவன் ஆக்கிடலாம். இவங்க எடப்பாடி பேசுறாங்க. யார் இவங்கெல்லாம்? யாரெல்லாம் எடப்பாடி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் இன்னைக்கு அப்படியே யோக்கிய மாதிரி பேசியிருக்காங்களே இந்த 2 கம்யூனிஸ்ட் ஐஎம்எல்யூ இவங்களாம் ஆகிறாங்க இல்லை, இவங்கெல்லாம் எடப்பாடி கிட்ட பேசுறாங்க. இந்த திருமாவளவனை சொல்றாங்களே எப்படி என்ன ஏதுன்னு. அதுக்கு ஒரு எடப்பாடி என்ன சொன்னார்னா, திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன். இப்படி சண்டை போயினே இருக்கும்போது தளபதி ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்தார். அன்னைக்கு தளபதி இறங்கியிருந்தார்னா விஜய் சிஎம் கிடையாது. என்னவோ நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் அவர் சும்மா இருக்காருன்றதுனால நீங்கள்லாம் பெரிய புத்திசாலி நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள்லாம் ரொம்ப யோக்கியம், நீங்கள்லாம் ரொம்ப யோக்கியம் நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள்லாம் அப்படியே பரிசுத்தமானவங்களா? பால் மாதிரி நீங்கள்லாம் சுத்தமா? நீங்களாம் பொட்டி வாங்குறதே இல்லையா? நீங்களாம் ஊழல் பண்ணுறது இல்லையா? எல்லாம் பண்ணுறீங்க. தளபதி ஒரு முடிவெடுத்தார், யாருமே வேணாம், கடைசியாக
ஒரு தலித் சிஎம் மாவட்டம், தலித் லீடர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலித் லீடர்னா எழுச்சி தமிழர் திருமாவளவன், அவரை சிஎம் ஆக்கலாம். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. அதிமுக எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. அங்கே சிவி சண்முகம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், வேலுமணி அந்த குரூப்ல எதிர்ப்பு தெரிவிச்சா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதன் பிறகு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவருக்கும் எதிர்ப்பு வந்துச்சு. தளபதி அதுக்கு மட்டும் ஒத்துக்கினார் ஓப்பனா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஓகே. ஆனால் அது கூட நான் திருமாவளவன் மறந்துட்டார் என்றது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. அவருமே நிறைய மரியாதை உண்டு எனக்கு. அவரோடு 1 மணி நேரம் டெல்லியில் உட்காந்து நான் பேசியிருக்கேன். பேராசிரியர் இவர் நம்ம அண்ணன் அப்துல் ரஹ்மான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேலூர் எம்பி அண்ணன் அப்துல் ரஹ்மான் ரூமில் வந்துட்டு நான் 1 மணி நேரம் நான் அணைக்கட்டு ஒன்றிய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அணைக்கட்டு பாபு, நம்ம திப்பசமுத்திரம் தலைவர் அஸ்லம் கூட ஒரு லுங்கி சாமியார் ஒருத்தர் வந்தார். டெல்லிக்கு அண்ணன் பாபு கூட நாங்கள் போயிருக்கிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அண்ணன் திருமாவளவன் என்கிட்ட பேசினார். நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவரை பற்றி நல்லா தெரியும். அவரும் எங்களை விமர்சனம் பண்ணுறாருன்னு பார்த்தா என்னால் தாங்கிக்க முடியல. மற்றவங்களாம் கூட நான் கம்யூனிஸ்ட் கூட ஒரு கணக்காக எடுக்கலைங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்னது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அங்கே காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க கேரளாவில், இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து அமைச்சரவையில் இடம் பெறுறாங்க. அப்புறமா தான் ஃபைனலாக தளபதி சொல்லிட்டாரு, இதெல்லாம் தூக்கி போடும் குப்பத்தொட்டில். அவங்களே எந்த போட்டோம் சிஎம் போய் எல்லாம் ஆதரவு கொடுங்க. தளபதி ஆதரவு கொடுங்கன்னு சொன்ன பிறகுதான், இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா ஆதரவு கொடுக்கலாமான்னு கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. கொடுங்க, ஆதரவு கொடுங்க. இந்த அமைச்சரவையில் போ ஆதரவு கொடுக்குறேன்னு ஆயிடுச்சு, அமைச்சரானு ஆசைப்பட்ட போ போ. அதில் ஒரு கம்யூனிஸ்ட் அமைச்சரோட சென்ட்டாங்க, நல்லா கொடுத்தாரு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் நல்லா பொட்டி கொடுத்தாரு, இலாக்கா கொடுத்தாரு, எல்லாம் போனாங்க. ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொன்னார், இல்லை நான் இடம் பெற மாட்டேன்ட்டார். அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துறேன், நான் இடம் பெற மாட்டேன்ட்டார். நைட்டு 10:30 மணிக்கு வரார் எழுச்சி தமிழர் நான் திருமாவளவன். தளபதி விட்டு நைட்டு 10:30 மணிக்கு வந்து பேசாரு. என்ன பேசினார்னு கேட்டா, வன்னி அரசெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அமைச்சரோட இடம் பெறணும், என்ன பண்ணணும்? இது அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் பார்த்தாருன்னா அவர் மனசாட்சி அவர்கிட்ட பேசும். ஆனால் முதல்ல அண்ணன் தொழில் திருமாவளவன் வேணாம் தான் முடிவெடுத்தார். நம்ம வெளியே இந்த ஆதரவு கொடுத்துருவோம். வன்னி அரசெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் வன்னி அரசு நல்லா தான் பேசுவார். சரி, ஆசை யாரை விட்டுச்சு, இல்லை நம்ம மினிஸ்ட்ரியில் இடம் பெறலாம், அவங்களாம் இடம் பெறாங்க. இல்லை தளபதி இடம் பெறும் போக மாட்டேன். யார் வன்னி அரசா? ஓகே ரைட், குட் கேண்டிடேட், மினிஸ்டராக இருக்கட்டும் போங்கன்னாரு. எல்லாம் கேட்டு அவரு சொல்லி போங்க வாங்குங்க மக்கள் பணியாற்றுங்க அமைச்சரோட இடம் பெறணும் எல்லாம் சொல்லிட்டு இப்போ விஜய் கிட்ட போயிட்டு விஜய் பாராட்டணும்னு சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ணுறீங்களே. இப்போ திமுக அதிமுக ஒன்று சொல்ல போகுது சேர போகுதுன்னு. நான் என் ஸ்டைல் எப்படின்னு தெரியும், ஆனால் நான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண விரும்பலை. சரி, பேசினே இருக்கிறாங்க. எடப்பாடி பேசுகிறாராம், தளபதி ஸ்டாலின் பேசுகிறாராம், ஆனால் உதயநிதி பேசுகிறாராம், எடப்பாடி பேசுகிறாராம், எடப்பாடி பையன் மிதுன் பேசுகிறாராம், ஆனால் உதயநிதி பேசுகிறாங்களா, இவங்க பேசுகிறாங்களா, அவங்க பேசுகிறாங்களா, என்னடா கதையாக விட்றீங்கன்னு சொல்லிட்டா. என்னதான் ஃபோன் டிரான்சாக்ஷன் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஃபோன் மாட்டோம். வாட்ஸ்அப்பில் அமிச்ச மெசேஜ் எடுத்துட்டீங்கல்ல, வெளியே வந்துருச்சு இல்லை, வாட்ஸ்அப்பில் வெளியே வந்துருச்சு இல்லை, வாட்ஸ்அப்பில் அமிச்ச மெசேஜ் அதுவே வெளியே வருது இல்லை. அப்போ இவங்க தொடர்ந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க, இப்போ டீல் நடக்குதுன்னா இதுக்கு என்ன சாட்சி இருக்குன்னா எவிடன்ஸ் இருக்கு. ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஒரு திமுக தொண்டம் கூட எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு ஒத்துக்கல. பகிரங்கமா பதிவு போட்டான் குடியாத்தம் மரணத்திற்கு சமம், அதிமுகவை நாம் ஆதரிப்பது திரு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்குறது மரணத்திற்கு சமம். ஆனா அது மகாராஷ்டிராவில் நடந்துருச்சு. அதிமுக திமுகவோட எதிர்புதிராக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் அரசியல் சகஜம். 10 நாள் மக்கள் பேசுவான், 4 திட்டங்களை கொடுத்தா மறந்துடுவான். அந்த மாதிரி மக்களை நம்ம அரசியல்வாதிகள் ஆக்கி வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டில். தளபதி இறங்கின்றாருன்னு முடிச்சுட்டு இருப்பார், வேணான்னு விட்டார். இப்போ இவனுங்க கிளப்புறானுங்க ஒன்னாகிறாங்க. எதுக்கு என்னடா எதுக்கடா எது என்ன வாட் எவிடன்ஸ் யுவர் ஹேவிங், என்ன எவிடன்ஸ் இருக்குது? இந்த டிவிகே காரன் அந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் இவனுங்க கிளப்பி விடுறது இது. இப்போ கூட்டணி போகிறாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் இவங்க ஜெயிக்கணும், இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும். ஆட்சிக்கு வரும்போது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீது இருந்த அபிப்பிராயம் ஒரு நல்ல எண்ணம் 30% குறைஞ்சிருச்சு. நீ இன்னும் 3 மாதம் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துனே இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சிலிண்டர் கொடுக்கலன்னா, நீ சொன்ன மாதிரி இலவச பேருந்து அந்த பேருந்தில் எல்லாம் ஆன் பண்ணி சொன்னதெல்லாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் உள்ளாட்சி எலெக்ஷனில் ஓட்டு கூடாது, இடைத்தேர்தலில் காலி. ஸோ திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தால் திமுக அதிமுக ஒன்று சேரப்போகுது. ஒன்று சொல்லிட்டா, என்றைக்குமே திமுகக்கு எதிர்கட்சி அதிமுக தான். அது எடப்பாடி கொஞ்சம் கரெக்டாக அரசியல் பண்ணி கட்சியை தூக்கி நிறுத்திட்டார்னா பழைய மாதிரி தெரியும் திமுக அதிமுக தான் இருக்கும். இந்த விசில் எல்லாம் அட்ரஸ்க்கு இல்லாத போயிடும். உங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாது.
சின்ன வயசுல அரசியல் நான் பிஞ்சில படுத்த பழம். இதெல்லாம் ஒரு மாய. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க போறாங்க. ஊழல் இல்லை லஞ்சம் இல்லைன்றாங்க. எல்லாமே அங்கதான் இருக்குது. கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரு செயலாளர், ஒரு பொறுப்புக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற திரு புஷி ஆனந்தனுக்கு பணம் கொடுக்கணும். நீ ஒரு ஒன்றிய செயலாளர் கூட பணம் கொடுக்கணும். உங்ககிட்ட 5 லட்சம் வாங்கிட்டார், இன்னொருத்தன் 6 லட்சம் கொடுத்துட்டா, 5 லட்சம் கொடுத்தான் பார், அவனுக்கு போஸ்டிங் இல்லை. 6 லட்சம் கொடுத்தவனுக்கு போஸ்டிங், 5 லட்சம் கொடுத்தான் பார், அவனுக்கு பணம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அந்த அணியில் நீ 3 பொறுப்பு வாங்கிக்க போடா. கட்சியில போஸ்டிங் போறதுக்கே பணம் வாங்கி ஊழல் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்களா? 234 தொகுதியில் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், அணிகளின் நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே பணம்யா. எல்லாத்துக்கும் பணம். இப்போ வக்கீலுக்கு கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் அதுல ஊழல் பணம் வாங்கி தான் போட்டிருக்கீங்க. எல்லா கட்சிக்காரனும் போட்டிருக்கீங்க. இன்னொரு கட்சியில் இருக்கிறான் பேரணம்பட்டில், எங்க திமுக பொறுப்புல இருக்கிறான். அவன் காசு கொடுத்து வாங்கிட்டான் போஸ்டிங். அவன் போய் அந்த கட்சியில் சேர்ந்துட்டான். எங்க ஊர்ல குடியாத்திலே இங்க வக்கீலா இருந்தாங்க திமுக ஆளுங்கட்சியில் பொறுப்பு இருக்கிறவங்க. டிஸ்ட்ரிக்ட் வக்கீலா ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு 2 பேர் டிஸ்ட்ரிக்ட் வக்கீல், ஒருத்தர் லோக்கல் வக்கீல். இவங்கெல்லாம் கூட போய் அங்கே நின்னாங்க. கடைசியில் ரேட்டு படியில் அதிகமாக ரேட்டு கொடுத்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே பணம் வாங்கி தான் போடுறது. இவங்க என்ன யோகிய மாதிரி காட்டிக்கிறதுக்கு திமுக மீது தொடர்ந்து பழி போட்டுனே போறாங்க. தொடர்ந்து திமுக மீது பழி போட்டுனே போய் திமுக மக்கள் மத்தியில் நிரந்தரமா ஒரு கருப்பு புள்ளி, ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்திட்டு இனி வருகிற தேர்தல் எல்லாம் நம்ம தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சட்டமன்ற தேர்தல் நமக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் இனி எல்லா மெஜாரிட்டி நமக்கு எதிராக நிற்கிற ஒரு கட்சி எதிரான்னு கேட்டால் திமுக. அவங்களை அடிக்கணும்னா அதிமுக ஒன்று சேர்ந்துச்சு, அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னு ஒரு ஃப்ராடு வேலை பார்க்குறாங்க. அதிமுக ஒன்று சேராதுன்றது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும். ஏன் அவர் சொல்லலாமே அதிமுக ஒன்று சேராதுன்னு? கம்யூனிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஐஎம்எல்ஏ தலைவர் இல்லை, காதல் முடிஞ்சிருக்காரு பெரியவர், அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. ஆனால் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வச்சு செய்றாங்க. முஸ்லிம் பெண்களை விஜய் ஈர்த்து விட்டார். விஜயை முஸ்லிம் பெண்கள் ஈர்த்து விட்டார்கள். முஸ்லிம் பெண்களை விஜய் ஈர்த்து விட்டார். என்ன வார்த்தையா அது? என்ன வார்த்தை? இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போடாம, சின்ன குழந்தைங்க பெரியவங்க புர்கா போடாம வெளியே வர மாட்டாங்க. யாரோ 10 பேர் டான்ஸ் போட்டாங்க விஜய் வரும்போது, அதனால எல்லா முஸ்லிம் பெண்களை சொல்லிட முடியுமா? நபிகள் வழியில வந்த இஸ்லாமிய பெண்கள் முகத்தை கூட இன்னைக்கு வெளியே காட்ட மாட்டாங்க. எங்க குடியாத்துல எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, புர்கா போட்டு தான் வர வீட்டுக்குள்ள நாங்கெல்லாம் யாரும் போக முடியாது. இன்னைக்கு கூட இருக்குது. இன்னைக்கு எங்க கட்சிக்காரே இருந்தா கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. வெளியே ஒரு ரூம் இருக்கும், அங்கதான் உட்கார முடியும், போகவே முடியாது. எத்தனோ இஸ்லாமியர்கள் உள்ள போக முடியாது. அந்த பெண்களை விஜய் ஈர்த்துட்டாருன்னா என்ன வார்த்தை? அது யார் பேசுறது? பேராசர் காதர் மைதீன். பணத்துக்காக இப்படியெல்லாம் பேசுவீங்களா? உங்க மதத்தை நீங்களே கேவலப்படுத்துவீங்களா பணத்துக்காக? எங்க பெரியவரே பேராசர் காதர் மைதீன், நீங்க என்ன வைகோ அவன் விடுங்க, அவன் பரபோக்கு போகாத கட்சி கிடையாது. இனிமே போறதுக்கு கட்சியும் இல்லை. போனா கடைசி அண்ணாமலை போனோம், அண்ணாமலை சேர்க்க மாட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கணும், அவங்க மெச்சிக்கணும். உள்ளாட்சியில் உங்களுக்கு அதிக இடம் கொடுக்கணும். மேயர் வேணும், துணை மேயர் வேணும், ஒன்றிய பெருந்தலைவர், நகரமன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன், இதெல்லாம் வாங்கணும். அவங்க மெச்சிக்கணும்னா நம்ம திமுக வெற்றி செய்வோம். ஓட்டு போட்டா சார் மக்கள், இப்போ மக்கள் யோசிக்கிறோம். ஸோ இந்த மக்களை திசை திருப்பி திமுக கெட்ட பேர் ஏற்படுத்தலாம். திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துச்சு, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா பேசுகிறாங்களே டிவிக்கு. நீங்கள் ஒன்றும் ரொம்ப பரிசுத்தமானவங்க கிடையாது, நீங்கள் ஒன்றும் சுத்தமானவங்க கிடையாது. இன்னைக்கு உங்கள் கட்சியில் யாரெல்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க டெய்லி டிவியில் பார்க்குறோமே. செயின் திருடினவன், குளவளுக்கு இருக்கிறவன், ரவுடித்தனம் பண்ணவன், மாமூல் வசூல் பண்ணவன், பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணவன், அவங்களே கட்சியுள்ள நீக்கிறாங்க. பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணவன், குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவன், வாச்சாத்தியில் அக்கிரமம் பண்ணவங்க, கட்டின பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவன், கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தாதவன், ஊத்தியார் வச்சுக்கிறவன், சமுதாயத்தில் அனைவராலும் வெறுக்கப்படக்கூடியவன், இவங்க தான் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதில் பலர் மந்திரி ஆயிட்டாங்க, அதில் பலர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இதை ஒருத்தன் போதைப் பொருள் பயன்படுத்தினானே ஒரு மந்திரி, என்ன பேர், கில்லி சரத்தா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு மந்திரி போட்டு அடிக்கிறான் பாண்டிச்சேரியில், கூட போகிற அண்ணன் தம்பிகளை கோர்ட்டில் வாரண்ட் போட்டு கூப்பிட்றான் போல. ஸோ
நீங்கள்லாம் யாரும் ஒன்றும் யோகியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஸ்டர் ஆதவர்ஜன் அவர் யார், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? நேற்று நிறைய பேசிட்டேன். அவரெல்லாம் வாய்க்கிலேயே பேசுகிறாருல, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் யார் அவர்? உயிஸ் மிஸ்டர் ஆதவர்ஜனா எங்கள் தொகுதி கூட கேவிப்பன் தொகுதிக்கார் தொண்டாந்தோடு யாருங்க அவர்? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களே லாட்ரி மாஃபியா தான். ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். அவங்களே லாட்ரி மாஃபியா தான். நேற்று அண்ணன் ஆளுந்தூர் பாரதி சொன்னார், எங்களை பார்த்து அக்யூஸ்டுன்னு சொல்கிற திரு அண்ணன் ஆளுந்தூர் பாரதி சொன்ன மாதிரி எங்களை அக்யூஸ்ட் திரு ஆதவர்ஜனா யார்? கேரளாவில் 928 கோடி 928 crores லாட்ரி மாஃபியா, லாட்ரியில் ஊழல் பண்ண வழக்கில் அவங்க மாமனார் மார்டின், அவங்க மாமியார் லீமாவா என்னவோ ரோசி என்னவோ லீமா மார்டின் என்னவோ அவங்க திரு ஆதவர்ஜனாவுடைய மனைவி, அவர் மனைவி மார்டினுடைய பொண்ணு, அவங்க 2வது அக்யூஸ்டு. கோர்ட்டில் சம்மன் அமைச்சிருக்காங்க. நான் அவங்க குடும்ப பெண்ணை கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐம் ஹேவிங் தி எவிடன்ஸ். கோர்ட்டில் சம்மனிச்சுறாங்க. ஆதவர்ஜனாவுடைய ஒய்ஃப் அவங்களே வந்து 2வது அக்யூஸ்டு லாட்ரி சீட்டில் எங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில், அங்கே கேரளாவில் சம்மன் அமைச்சிருக்காங்க. இவங்க திமுக டேமேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசி திமுக டேமேஜ் பண்ணி திமுக அதிமுக கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி. அன்னைக்கு ஹண்டே வந்து பேசினார், திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துருங்க, சிஎம் கலைஞராகவே இருக்கட்டும். எம்ஜிஆர் சொன்னது சிஎம் கலைஞராகவே இருக்கட்டும், ஒன்று சேர்ந்துறான். கலைஞர் ஒத்துக்கல, பிரிஞ்சுட்டு வானாயினியான்ட்டார். வேணான்ட்டார். எம்ஜிஆரே இறங்கி வந்தார். ஹண்டே தான் பஞ்சாயத்து வரார். எம்ஜிஆரே இறங்கி வரார். ஒன்று சேர்ந்தோம்னா கலைஞர் முதலமைச்சராக இருக்கட்டும் எம்ஜிஆர். இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அங்கே இருக்கிற செங்கோட்டையனுக்கு தெரியும். கலைஞர் வேணான்ட்டார். இப்போ ஒரு சொல்லிட்டா உண்மை. அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு 5-6 நாள் பேசியிருந்தாங்க. அப்போ செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, எனக்கு பிறகு இந்த கட்சி அழிஞ்சிடும், எனக்கு தெரியும். அதனால் திரு மு க ஸ்டாலின் வர சொல்லி அதிமுக அவர்கிட்ட ஒப்படைச்சார். அவர் மரியாதை கொடுப்பாங்க. சொன்னது சத்தியம், சொன்னது சத்தியம். நமது திரு ஜோசப் விஜய் அவர்கள் போயிட்டு வந்தார் கொல்லூர் மூகாம்பிகை. பாலிடிக்ஸ்க்கு பவர்ஃபுல் கார்டு. அங்கே தங்க வாழ் கொடுத்தார் எம்ஜிஆர். இன்னி கூட அங்கே இருக்குது. எப்படி ரெட்டையில் சிம்பல் வச்சு தெரியுமா? அதிமுகவுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது போய் உக்காந்தார். நான் நிறைய முறை போயிருக்கிறேன் கொல்லூர் மூகாம்பிகைக்கு. அதாவது வந்து சங்கராச்சாரியர், முதல் சங்கராச்சாரியர், இப்போ கூட சொல்ல, முதல் சங்கராச்சாரியர் அவர் உக்காந்து தியானம் பண்ண பீடம் இருக்கும். அது பக்கத்தில் உட்காந்து எம்ஜிஆர் யோசிக்கும் போது கோபுரத்தை பார்த்துட்டே இருந்தார். அந்த தங்க கோபுரத்தில் ரெட்டையில மாதிரி இருக்கும். ரெட்டையில தான் அது 2 இலை இருக்கும். அதை பார்த்து தான் ரெட்டையில சின்னத்தை வச்சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த கொல்லூர் மூகாம்பிகை சத்தியமாக சொல்கிறேன். அன்னைக்கு எம்ஜிஆர் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி ஹண்டே வச்சார். கலைஞர் சிஎம் ஆட்டணும். கலைஞர் ஒத்துக்கல. இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க, சசிகலா கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சசிகலாவுக்கு மனசாட்சின்னு தான் ஒன்று யோசிச்சு பார்க்கட்டும். இது கட்சி எனக்கு பிறகு இருக்காது, இது போயிடும், ஆட்சி என்ன ஆகும்னு தெரியாது. திரு மு க ஸ்டாலினை கூப்பிடுங்க, அவர்கிட்ட இந்த கட்சி ஒப்படைச்சிடுறேன் நாங்கள். அதன் பிறகு தான் அவங்க என்ன ஆனாங்க, அவங்கள யாரையும் பார்க்கறதாலோ இல்லை, இறந்தே போயிட்டாங்க. ஸோ திமுக அதிமுக போய் ஒன்று சேருமா? எங்களுக்கு எதிரி, நிரந்தர எதிரி. இதெல்லாம் சும்மா டெம்பரவரி. டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்குது, எங்களை எதிர்க்கிறது, இதெல்லாம் டெம்பரவரி. இதெல்லாம் ஒரு சினிமா சினிமா 7 நேரம் ஓடும், மிஞ்சி போனால் 2.5 மணி நேரம் ஓடும், அப்புறம் சினிமா முடிஞ்சிடும். எங்களுக்கு நிரந்தர எதிரி அதிமுக. அந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ணுறது யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. அதிமுகவுக்கும் நான் பேசுகிறேன். இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போயிட்டா, நான் இப்போ டோட்டல் ஏடிஎம்கே போயிடுச்சா? புதுக்கோட்டையிலேருந்து ஒன்றும் கிடையாது. எவ்வளோ 4 பேர் பொறுப்புல போய்க்கிறோம். அதிமுக ரெட்டலிக்கு வெறி பிடிச்சி எப்படி உதயசூரன் ஓட்டு போடுறவன் மாற மாட்டானோ, அந்த மாதிரி அதிமுகவுக்கு போடுறவன் அவன் மாற மாட்டான். அந்த கட்சி அங்கே போய்கிற போது அந்த கூட்டம்லாம் யார்? 200 பஸ்ஸில் வந்தாங்க. 2000 ரூபாய் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இன்னைக்கு 10,000 கோடி அதிபதி. 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 2000 ரூபாய் கொடுத்து பஸ்ஸில் டூர் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க, டூர் மாதிரி கூட்டின்னு போனாங்க. அவ்வளோதான். அதில் வெறி பிடிச்ச அதிமுக யாரும் கிடையாது புதுக்கோட்டை வந்தவங்க. ஏன் அத்தனை யார் எவனா ஒருத்த காமிச்சானா? அதை பாரு கையில் ரெட்டையில் குத்தினுக்கிறேன், இதை பாரு கையில் புரட்சித் தலைவர் குத்தினுக்கிறேன், கையில் புரட்சித் தலைவியை குத்தினுக்கிறேன் காமிச்சானா? பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு கூட்டம் இருக்கும் தேர்தல் நேரத்தில், ஆளுக்கு 500-1000 கொடுத்துருவாங்க, குவார்டர் பிரியாணி கொடுத்துருவாங்க. ஒரு 1000 பேர் வாங்க நம்ம ஓட்டு கேட்க போகும்போது திமுக. மறுநாள் ஏடிஎம்கே ஓட்டு கேட்பான் பாரு, அவங்க கூட இவங்க தான் போவாங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடுவான்னு தெரியாது. திமுகவுக்கும் அந்த 1000 பேர் தான் வருவான், மறுநாள் ஏடிஎம்கேக்கும் அந்த 1000 பேர் தான் வருவான். ஆமாம், அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு 10 பேர் போனாலும் அவங்க வரைக்கும் தனியாக போவாங்க வருவாங்க. இது நான் உண்மை பேசுகிறேன். உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் அப்படிதான். ஒரு தலைவரோ டெலிகேட்டோன்னா ஒரு பஞ்சாயத்தில் ஒரு 1000 பேர் சேர்த்துக்குவாங்க. 1000 பேரோட ஓட்டு கேட்க போவாங்க. 2 நாள் கழிச்சு ஏடிஎம்கேக்காரன் போவான், அதே 1000 பேர் தான் போவாங்க.
நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் நின்னேன். அரசியலில் நான் பண்ணக்கூடாது வேறு ஒன்று பண்ணேன். ஏடிஎம்கே ஆட்சியில் இன்னும் பணம் ஒரு கொடுங்க, ஒரு 30,000 நாளைகளில் ஆளுங்களை கூட்டணும். சரி கொடுறான்னு கொடுத்தாச்சு. வந்தான் 1000 பேர் வந்தான். 30,000 40,000 பிரியாணி, அதோட சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி ஆன்ட்டாங்க. அது கூட இந்த பிராண்டு சரக்கு தான் வேணும்னாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. வந்தாங்க. 3ஆவது நாள் நான் காரில் போயிட்டுக்கிறேன். எதிரணி வேட்பாளர் ஓட்டு கேட்டுன்னு போகிறார். அவர் என்ன பார்த்து வணக்கண்ணா சிச்சின்னு வணக்கன்னு பார்த்தா என் கூட வந்தான் பாரு 1000 பேர். அவன் தான் அங்கே இருக்கிறான். என்னடா இதுன்னு பார்த்தேன். ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு டேரக்ட் இன்வெஸ்ட் நாங்கள் எல்லாரும் வந்தாங்க. அதே ஆள் பார்த்தேன். ஃபஸ்ட்டு என் கூட வந்தவன், அப்புறமா ஏடிஎம் கூட வந்தவன், 3ஆவது அவனே என் கூட டே பிரச்சாரத்தை நிறுத்தான்னு மேலே என்னுடைய பிரச்சாரம் வாங்க தேர்னா முதல்ல நீ யார் ஓட்டு போட போகிற சொல்லுன்னு. என்னங்க உங்கள் கூட ஒன்று தான். ஏய் நேற்று ஏடிஎம்காரன் கூட முந்த நேற்று என் கூட வந்த, நேற்று ஏடிஎம்காரன் கூட போனேன், இன்றைக்கி என் கூட வந்துக்கிற, நாளைக்கு சுயேட்சை வேட்பாளரோட போவேன், 4 பேர் கூட போகிற, முதல்ல நீ யாருக்கு ஓட்டு போடுற சொல்லுன்னு கேட்டேன். முதல்ல நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறேன், அவங்ககிட்ட ஓட்டு கேட்டேன். அப்படி தான் கூட்டங்கள் வர்றது. உணர்வுள்ளவன்லாம் எவனும் கட்சி மாற மாட்டான். தொண்டன் தான் ஒரு கட்சிக்கு முக்கியம். எனவே திமுக அதிமுக என்றைக்கும் ஒன்று சேராது. இது டிவிக்கு பண்ணுற இந்த ஃபோக்கஸு என்ன சொல்கிறது, அந்த சிடி நிர்மல்குமாரா உங்களுக்கெல்லாம் எங்களை பற்றி பேசுறதுக்கு யோகிதை இருக்குதா? நீங்களாம் போகாத கட்சி இருக்குதா? டைரெக்டாக நான் டிவிக்கே சரிப்பா நான் ஏடிஎம்கேல நான் பிடிக்கல போயிட்டேன். ஏடிஎம்கே, டிடிவி தினகரன், பிஜேபி, ஆர்எஸ், இன்னைக்கு டிவிக்கு, நாளைக்கு விஜய் டவுன் ஆகிட்டா வேற எந்த கட்சி? கொள்கை இல்லாத கூட்டத்தை திரு ஜோசப் விஜய் வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் வருகிற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று திமுக அதிமுக கூட்டணியில் ஒரு பொய்யான வதந்தியை கிளப்புறாங்க. இது காலம்தான் பதில் சொல்லும். இவ்வளோ சீக்கிரம் நம்ம எதிர்க்க தேவையே இல்லை. ஒரு 6 மாதம் விட்டுட்டுக்கணும். ஒரு 6-7 மாதம் விட்டுட்டுக்கணும். மக்களுக்காக போராடுறோம். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஊழல் சக்தி ஒழிச்சுட்டாங்கன்னு மக்கள் பேசுறாங்களே, அந்த ஊழலுக்கு மக்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்களும் ஊழல் தான். ஏன் வாங்குற பணம் ஓட்டு துட்டு கொடுத்தா ஓப்பனா பேசுறையா? ஏன் வாங்குற துட்டு? வீடு தேடி வந்து கேட்டிய நான் ஊட்டாண்ட சண்டை போடுறோம். 4 ஓட்டு, நான் 5 ஓட்டுக்கு 1200. இது ஓட்டுக்கு 1200, 5 ஓட்டு 5000 கூடன்றோம். 3 மணி வரைக்கும் நிற்கிறான். அவன் போட மாட்டான்னு தெரியும். சக்தி வைக்கிறான், போடுறான், துட்டை வாங்கிக்கணும் 5000 ரூபாய். கட்சிக்கரை வாங்கி வச்சு பிரியாணி 5 போட்டேன், பிரியாணி கொடுவோம்னா அத்தையும் வாங்கிக்கணும். ஓட்டு போட்டு வந்துட்டான். நைட்டு 11 மணி வீட்டுக்கு வரேன். எங்கள் எதிர் வீட்டில் பேசினுக்கிறான். அவன் பேசுகிறான். அவன் சொல்கிறான், ஏப்பா வேறுக்கா ஃபோனில் பேசுகிறான், ஓட்டு ஏசிப்பா. அவன் கேட்குறான், దేనికి వేస్తుంది? ఓటు వేసేస్తుంది బా, దేనికి వేసేవు? ఓటు వేసేస్తుంది, విసులుకి వేస్తుంది. డిఎంకే వాళ్ళు తప్పించినారు, ఏడీఎంకే వాళ్ళు తప్పించినారు, తీసుకుంటునే ఓటు వచ్చేసి విసులుకి వేసేసినాయి అంటాం. திமுக கட்டி சண்டை போட்டு ஓட்டு வாங்கினேன், ஏடிஎம் கட்டி சண்டை போட்டு ஓட்டு வாங்கினேன். ஓட்டு நான் விசிலுக்கு போட்டேன்னா அப்போது ஊழல் பண்ணாங்க, திருடினாங்கன்னா அந்த பணத்தை வாங்கின உங்களுக்கும் பங்கு இல்லை. ஓட்டுக்கு துட்டு வாங்கினவங்க நீங்கள் ஓட்டுக்கு துட்டு வாங்க மாட்டோம், ஊழல் சக்தியில் ஒழிக்கிறோன்னா காசு வாங்கக்கூடாது மக்கள். இனி வரும் தேர்தலில் ஓட்டு வாங்காமல் நீங்கள் காசு இல்லாதன்னு போட்டான் இல்லை, ஓகே ரைட், இனிமேல் காசு வாங்கக்கூடாது. எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் காசு வாங்காத, திமுக காரன் கொடுத்தாலும் வாங்காத. திமுக காரனாக பேசுகிறேன், திமுகவை பேசுகிறேன். ஏடிஎம்கே காரன் கொடுத்தாலும் வாங்காது. ஏன்னா அவங்க போட போகிறதில்ல. நான் விசிலுக்கு போட்டேன், நான் அவங்ககிட்ட வாங்கணும்னு பண்ணால் நீங்கள் யோகியமானவங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. எனவே இந்த தேர்தலில் எல்லாரும் சேர்ந்த மக்கள் பண்ணி தமிழ்நாடு கலீஜ் ஆக்கிட்டாங்க. உடுப்பி ஹோட்டல் எச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க தமிழ்நாடு. உடுப்பி ஹோட்டல் எச்ச இல்லை, உடுப்பி ஹோட்டல் எச்ச இல்லை, அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ஆகிப்போச்சு. இதை பயந்து போன டிவிக்கு இல்லை டிஎம்கே திரும்பி பழைய கிரேஸ்ல வரப்போதுனால தான் திமுக அதிமுக ஒன்று சேரப்போகுது. திமுக அதிமுகவை நீ கேப்சர் பண்ணிட்ட டிவிக்கு. இன்னும் பல எம்எல்ஏ வரப்போகிறான். குதிரை பேரம் பேசி பணம் கொடுத்து மந்திரி பதவி கொடுக்குறன்றது எல்லாம் பண்ணி நாங்கள் மந்திரி என்ன குதிரை பேரம் நடத்துகிற மாதிரி எங்கள் மேலே ஒரு சீனை போட்டு பண்ணுறதெல்லாம் நீ பண்ணினுக்கிற டிவிக்கு. இந்த அரசியல் ரொம்ப நாள் நிலைக்காது, போராடும். நீ எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும், நீ எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ கேவலம் பேசினாலும் என்ன சொல்கிறது, எனக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்ககிட்ட வரப்போறான் பாரு அதிமுக காரன், அவன் தான் உங்கள் கட்சியை கேப்சர் பண்ண போகிறான். உங்கள் அரசியல் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறை. உங்கள் ஆட்சி உங்கள் கட்சியை க்ளோஸ் பண்ண போகிறது யாருன்னு கேட்டால் ஒருத்தனை சேர்த்துக்கிறப்பார் சைக்கோ வைக்கோன்னு. அந்த ஆள் ஒரு ஆள் போகிறவங்க பிடிக்கிறதுக்கு. அந்த ஆள் போன கட்சி கூட்டணி இது வரைக்கும் விலகந்தே கிடையாது. அந்த ஆள் ஒரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஜனம் காரி துப்புறான். அதனால்
திமுக அதிமுக சேர்ந்துடும் நீங்கள் பண்ணுற பொய் பிரச்சாரத்தில் அதெல்லாம் எடுபடாது. டிவிக்கு கட்சியில் இருக்கும் சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கும் அந்த ஐடிவிங்க அந்த யூடியூப் நடத்துகிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், குறிப்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு சொல்கிறேன், நீங்கள் போடுற கணக்கு எடுபடாது. திமுக அழிவே அழிவாது. திமுக அழிக்கிறன்னு சொன்னவன் அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான். விஜய் கூட லட்சம் மடங்கு பெரிய தலைவர்கள் அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான். திமுக எவன் ஒழிக்கிறானோ அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டான். அதே நிலைமை தான் டிவிக்கு வரப்போகுது. நண்பர்களே, இந்த பதிவு முடிவுரையில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒரு லாஸ்ட் மெசேஜ் என்னன்னு கேட்டால், என்னைக்குமே திமுக அதிமுகவே மறக்காது, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும் மறக்காது. எங்கள் தலைவர் கலைஞரை எப்படி கைது பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணார் அவர்? அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. அவங்க ஒரு முறைக்கு 3 முறை முதலமைச்சர் பதவி இழந்தாங்க, 2 முறை சிறைக்கு போனாங்க. கடைசியில் அவங்க உயிரோடு இருந்ததை சசிகலா கூட சேர்ந்து அவங்களும் சிறைக்கு போயிருக்கணும். அவங்க இறந்துட்டாங்க, அவங்களை விமர்சனம் பண்ண வரல. திமுக கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறான்னு சொல்கிற வெடிகட்டின முட்டாளுங்களை சொல்கிறேன். எங்கள் தலைவர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? இழுத்து போட்டு அவர் எப்படி கத்திருப்பார் அந்த வயதானவர். அந்த ஒரு சில நாதாரிங்க கிண்டல் பண்ணானுங்க, அவனுங்க இன்றைக்கெல்லாம் அவனுங்கெல்லாம் யாரும் உயிரோட இல்லை, செத்துட்டானுங்க. அதை நாங்கள் மறப்போமா? எங்கள் தலைவர் கலைஞர் அரெஸ்ட் பண்ண அந்த ஜெயலலிதா ஒரு தப்பு பண்ணல, சும்மா அரெஸ்ட் பண்ணணும், அதை பார்த்து ரசிக்கணும். ஜெயலலிதா கலைஞர் அரெஸ்ட் பண்ணுறது பார்த்து நான் ரசிக்கணும். நீ அன்னைக்கோடு விட்டு மறுநாளோடு வந்துட்டோம். அந்த கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டு என் வீட்டு வழியாக போனோம். அந்த காரணம் நாங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ அராஜகமாக அவரை தூக்கி கீழே போட்டு அண்ணன் முரசொலி மாறனுக்கு ஃபேஸ் மேக்கர் போய் அவர் இறந்தே போயிட்டார். என் தலைவன் கதறினாரு. அந்த அரெஸ்ட் பண்ண காட்சிகள் என் கண்ணுக்கு முன்னால் அப்படியே இருக்குது. அது ஒரு தொண்டங்கிட்டே இருக்கும். எப்படியா நாங்கள் அதிமுக கூட்டணி போகிறதுக்கு தொண்டை ஏற்றுக்கும்? எப்படியா நாங்கள் அதிமுக கூட்டணி போனால் திமுக தொண்டை வேலை செய்வான்? வியாபாரிகளை முடியா ஜெயன் படக தம்பி கருணாநிதி, கருணாநிதி ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ. அவன் டி நகர்னா சும்மாவா? டி நகர் எம்எல்ஏனா நீ வீட்டிலே உக்காந்ததாலும் தினம் லட்சக்கணக்கில் பணம் வரும். டி நகர்னா சாதாரணமான தொகுதி இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் அண்ணன் புஷி ஆனந்துக்கு போகுது. அவனுங்கெல்லாம் சம்பாரிச்சுட்டு நான் பேருங்கெல்லாம் சொல்ல விரும்பலை. அதுக்கு ஒரு பதிவு நாளைக்கு தனியாக போடுறேன். யார் திமுகலேருந்து இன்றைக்கி டிவிக்கு போயிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் யார் எதுக்காக போனாங்க, அந்த பதிவு நாளைக்கு நான் போடுறேன். வேறு யாரும் பேச மாட்டாங்க, நான் தான் பேசி ஆகணும். இன்றைக்கி போகிறாங்க, ஆனால் உண்மையான தொண்டை அந்த மறக்க மாட்டான். எப்படியா நாங்கள் போய் அதிமுக கூட்டணி தலைவர் கலைஞரை கைது பண்ணாங்களே, அதை நாங்கள் மறந்துடுவோமா? ராணிமேரி காலேஜில் எங்கள் தளபதியை கைது பண்ணி கடலூர் சேர வச்சாங்களே, அதை நாங்கள் மறந்துடுவோமா? எங்கள் தலைவர் கலைஞரை கைது பண்ணதுக்கு நியாயம் கேட்டு நாங்கள் கடற்கரையில் ஊர்வலம் போகும்போது எங்கள் தொண்டனை சுட்டு சாகடிச்சு அயோத்தி குப்பை வீரமன் வச்சு அன்னைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா என் தொண்டனை அடித்தாங்களே, என் திமுக தொண்டனை நாங்கள் மறக்குமா? அதே மாதிரி அதிமுக வேற எங்களை மறக்க மாட்டான், எங்களை ஏற்றுக்க மாட்டான். தொண்டனை சொல்கிறேன், தொண்டன் கேடர், அவன் தான் கட்சியினுடைய பேஸ்மெண்ட், அவனே ஏற்க மாட்டேனா? எங்கள் அம்மா ஜெயலலிதாவை கலைஞர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30 நாள் என்னவோ வேலு சென்னை ஜெயிலில் கிட்டத்தட்ட அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணி அந்த ஓல்டு ஜெயிலுக்கு இது இல்லை, சென்ட்ரல் எது இருக்கோ மத்திய சிறைச்சாலை அங்கே இருந்தாங்களே, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த அம்மா ஊழல் பண்ணது எவிடன்ஸ் இருந்துச்சு. அவங்க ஊழல் பண்ணதுக்கு எவிடன்ஸ் இருந்தாலே கோர்ட்டில் தண்டனை கொடுத்தாங்க. அது கர்நாடகா கோர்ட்டில் தண்டனை கொடுத்தாங்களே. திமுக தொடர்ந்த வழக்கு, ஆனால் நாலந்தூர் ஆர்எஸ் பாரி தொடர்ந்த வழக்கு ஆதார் இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க. சென்னை மத்திய சிறைச்சாலை, பழைய சிறைச்சாலை, சென்ட்ரல் எதிர்க்க அந்த ஜெயில், எங்கே எங்கள் தலைவர் தளபதி விசால் இருந்தார், எங்கே எங்கள் தலைவர் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா அடித்தாங்க, அந்த இடத்துல ஜெயலலிதா கலைஞர் திமுக ஆட்சியில் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஊழல் பண்ணதுனால ஆதாரத்தோடு அரெஸ்ட் பண்ணாங்க. கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது மேம்பாலத்தை ஊழல் வழக்குன்னு சும்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஜெயலலிதா ஊழல் பண்ணியிருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணால் கூட அன்றைக்கி சாயங்காலமே கலைஞர் சூப்பர்டென்ட் ஃபோன் பண்ணி 2 ஏசி போடியா உள்ளாட்டார், ஏசி போட்டு கொடுத்தாரு. கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, வீட்டு சாப்பாடு அலோவ் பண்ணிட்டாரு. தப்பு பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனோம். அந்த அம்மானால ஏசி இல்லாத இருக்க முடியாது. அவங்க பிறந்ததுலேயே சொகுசாக வாழ்ந்தவங்க. அப்பயும் சொல்கிறார் சூப்பர்டென்ட், 6 மணி ஆட்சி இது மாதிரிலாம் பண்ண முடியாதுண்ணா. ஐயோ, உன் துறைக்கு டிபார்ட்மெண்ட், உன் துறைக்கு மினிஸ்டர், நான் சிஎம் சொல்கிறேன். அந்த அம்மா தூங்க மாட்டாங்க. 2 டன் ஏசி 2 ஏசி போடியாருனார். ஸோ அதை மறப்பான அதிமுக தொண்டை. இப்போ கூட அதிமுக தொண்டை என்ன சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு ஜெயில் தண்டனை வந்ததுக்கு காரணமே திமுக தான். அந்த மன உளைச்சல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நாங்கள் திமுகவை மறக்கவே மாட்டோம், எங்கள் மீது தொண்டை கோபமாகறோம்.
நாங்கள் அதிமுக மீது கோபம் எப்படியா நாங்கள் ஒன்று சேருவோம்? அவங்க மேலே மேலே ஒன்று சென்ட்டா கீழே வேலை செய்கிறவன் யாரு? கீழே வேலை செய்கிறவன் யாரியா? எப்படி ஒன்று சேருவோம்? இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த எலெக்ஷனில் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோமே, இந்த பதிவு அது சொல்கிறேன், நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு ஓட்டே போடல. எங்களுக்கு ஓட்டு போடல. விடுதலை சிறுத்தை வாக்கு வங்கி எங்களுக்கு வரல, விசிலுக்கு போட்டான். காங்கிரஸும் சொல்லவே தேவையில்லை. செத்த பணம், ஊருக்கு 4 பணம் இருந்துச்சுன்னா அவன் கூட்டணி வரத்துக்கே உடன்பாடு இல்லை. ஆரம்பத்தில் அவனை கைட்டு விட்டு தான் 28 தொகுதி 20 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கோம். அவன் நமக்கு ஓட்டு போடல. 2 கம்யூனிஸ்ட் போட்டிருப்பாங்கன்னு நம்புறேன். இந்த சொல்லிட்டாரு காதர் மொய்தீன், முஸ்லீம் பெண்கள் எல்லாம் ஈர்த்திருக்கிறார் விஜய்னு. அப்போ முஸ்லீம் லீக் ஓட்டு வாங்க எங்களுக்கு இல்லை. தேமுதிக அவங்க தான் விசுவாசமா இருந்தாங்க. வைகோக்கு ஓட்டே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எடுத்துனா வைகோக்கு 2000 ஓட்டு தான் பெரிய விஷயம். 2000 ஓட்டு தான் பெரிய விஷயம். தமிழ்நாடு முழுக்க வைகோக்கு எடுத்துனா, தமிழ்நாடு முழுக்க. அவர் சொல்றாரு, அப்பா ஐயோ, மதிமுக தாவேகாவிற்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு கவசமாக திகழும் மதிமுக. பாதுகாப்பு கவசமாக இருக்கும் மறுமலர்ச்சி திமுக. தாவேக ஆட்சிக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு கவசமாக இருக்கும். துருபிடிச்ச இரும்பையானே, துருபிடிச்ச இரும்பு, நீ எப்படி பாதுகாப்பு கவசமா இருப்ப? நீ எட்டப்பம் காட்டி கொடுக்குறவன். என்னைக்கு விஜயை காட்டி கொடுக்க போறேன்னு தெரியல. சோ இப்படிப்பட்ட துரோகிங்களா நாங்கள் வச்சுருக்கிறோம் கூட. இவ்வளோ சோதனை காலகட்டத்தில் இவங்களையே நாங்கள் நம்பலன்னா, கூட்டணி கட்சிக்காரே எங்களை துரோகம் பண்ணிட்டானா எப்படி அதிமுக நாங்கள் ஏற்றுக்குவோம்? எப்படி அதிமுக திமுக கூட்டணி சொல்கிறேன்? இது ஒரு மாய, ஊரை ஏமாத்துறாங்க. டிவிகே கட்சி அவங்க கூட சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளும் இது விரைவில் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அப்போ நீங்க புரிஞ்சுக்குவீங்க.